السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் பாடம் 212. இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபினுடைய 212ஆம் நாளில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு தஹரீமில் உகூகி வ கத்இஅத்திர் ரஹிமி என்ற புதிய தலைப்பை பற்றிய செய்திகள், இதில் வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாகவும் நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 212ஆம் நாள் பாடத்தில் நாம் ஒரு புதிய தலைப்பை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த பாடமாகிறது பாபு தஹரீமில் உகூகி வ கத்இஅத்திர் ரஹிமி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடியதாக இருக்கு. இதற்கான அர்த்தம் என்னன்னா, பெற்றோர்களுக்கு நோவினை செய்வதும் உறவுகளை துண்டித்து வாழ்வதும் ஹராம், கூடுமாகாது என்பதை குறித்த பாடம். அப்போ இந்த பாடத்தில் 2 விஷயங்களை பற்றி நம்ம பேசுவாங்க. முதலாவது விஷயம் என்ன? பெற்றோர்களுக்கு நோவினை செய்யக்கூடாது. பெற்றோர்களுக்கு எந்த விதத்திலேயும் கஷ்டம் ஏற்படக்கூடிய, சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் நடந்துவிடக்கூடாது, நடக்கக்கூடாது. அப்படி நடப்பதும் ஹராம், இன்னும் உறவுகளை துண்டித்து வாழ்வதும் ஹராம். இப்போ உறவினர்கள் இருப்பார்கள் இல்லையா, அவர்களுடைய உறவை முறித்து கொண்டு அவர்களை விட்டு விலகி இணையாமல் வாழ்ந்து கொள்வதும் அதுவும் ஹராம் என்பதை குறித்த செய்திகள் தான் இந்த பாடத்திலும் பேச இருக்கிறோம். அப்போ இந்த பாடத்தினுடைய ஒரு பாடச்சுருக்கம், 2 விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். ஒன்று, இந்த தலைப்பை குறித்தான ஒரு சின்ன அறிமுகம், அதை பற்றி நம்ம சொல்லுவோம். இரண்டாவதாக, இந்த பாடத்திற்கு கீழே சில ஆயத்துக்கள், ஒரு 3 ஆயத்துக்களை முஸன்னிஃப் அவர்கள் குர்ஆன் ஷரீஃப்ல இருந்து இந்த பாடத்திற்கு தோதுவாக நமக்கு பதிவு செஞ்சு தருவாங்க. அதற்கான தர்ஜுமா என்ன, அதற்கான விளக்கம் என்ன, அது எதற்காக வேண்டி இந்த பாடத்திற்கு கீழ் கொண்டு வரப்பட்டது என்ற செய்திகளை பற்றியெல்லாம் நம்ம இந்த பாடத்துல 2வது விஷயமாக நம்ம பேச இருக்கிறோம். இப்போ பாருங்க, முதல் விஷயம் இந்த பாடத்தை குறித்தான ஒரு சின்ன அறிமுகம். அப்ப இதுல அல்லாஹ் இதுல இந்த ஹதீஸ்ல, இந்த பாட கிரந்தங்கள்ல சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? பெற்றோர்களை எக்காலத்திலும் நோவினை செய்யவே கூடாது. அப்ப பெற்றோர்கள் என்று சொன்னால் அது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. பெற்றோர்களை பேணி வாழுவது என்பது இஸ்லாத்தில் ஒரு அங்கமாக இருக்கு. இப்போ அந்த பெற்றோர்களுக்கு எந்த விதத்திலேயும் கஷ்டம் கொடுத்து விடவே கூடாது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, அந்த பெற்றோர்களுடைய துவாவில் தான் அல்லாஹுடைய துவாவும் இருக்கு. அப்ப அவருடைய பொருத்தத்துல தான் அல்லாஹுடைய பொருத்தமும் இருக்கு. அந்த பெற்றோர்களுடைய கோபத்தில் தான் அல்லாஹுடைய கோபம் அமைகின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ இடத்துல சொல்லி இருக்கிறாங்க. அப்போ என்ன விளங்குதுன்னா, ஒருவர் தன்னுடைய பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையாக ரிலாவை, அதாவது அவருடைய அந்த பொருத்தத்தை, திருப்தியை முழுமையாக பெற்றுவிட்டார் என்று சொன்னால் அல்லாஹ் அவர் மீது திருப்தி கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையே அவர் பெற்றுக்கொண்டவராக ஆகிவிடுவார்.
அப்போ ஒரு பெற்றோருடைய பத்துவாவையோ இல்லை அதிருப்தியையோ கோபத்திற்கோ ஒரு பிள்ளை ஆளாகிவிட்டான் என்று சொன்னால் அந்த பிள்ளையின் மீது அல்லாஹுடைய அந்த கோபமும் அல்லாஹுடைய அந்த அதிருப்தியும் இருக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை இதன் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். அது பெற்றோர்களை பொறுத்துதான் சுவனம் என்பதே அமையக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்களை பேணி வாழ்ந்தால் அல்லாஹுடைய அந்த ரிலா கிடைக்கும், அவர்களை அதிருப்தி கொண்டு வாழ்ந்தால் அல்லாஹுடைய அதிருப்தி என்பது இருக்கும் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். அதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடம். இரண்டாவது, உறவினர்களை துண்டித்து வாழுதலும் ஹராம். உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும். இதற்கு முந்தைய பாடத்தை நம்ம பார்த்தோம். அந்த பாடம் என்பதை உறவுகளை பற்றி பேசக்கூடிய பாடம்தான். சிலத்து ரஹமு, இந்த உறவுகளை இணைத்து வாழக்கூடிய பாடம்தான். அப்போ அந்த இணைத்து வாழுதல் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு ஆணித்தரமாக சொன்னார்கள் என்பதை நம்ம முன்னாடி பார்த்தோம். அப்போ அந்த உறவுகள் என்பதை அவர்களுடைய துஆவையும் பெறணும். இந்த உறவுகளுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது. அந்த உறவுகளிடத்தில் பாசமான முறையில் இணைத்து கொள்ளக்கூடியவராக இருக்கணும். சொல்லும் பொழுது ஒரு உறவு அவனை விரட்டி அடித்தாலும் அந்த உறவோடு அவன் இணைந்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையாக உறவை இணைத்துக் கொள்ளுதல் என்பதாக முந்தைய ஹதீஸில் ஒரு ஹதீஸை நம்ம பார்த்தோம். அப்போ அந்த உறவு என்பதை இணைத்து வாழுவது என்பது எந்த அளவிற்கு ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. அதை துண்டித்து வாழுவது என்பது ஆக கெட்ட விஷயமாக இருக்கின்றது. துண்டித்து வாழுதல் ஹராம், அல்லாஹ்விற்கு பிடிக்காத காரியம் என்பதை பற்றியும் சொல்லக்கூடிய ஒரு பாபாக ஒரு பாடமாக இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கு. அப்போ இந்த பாடத்தை குறித்த செய்திகள், அப்ப இதுல சொல்லப்படக்கூடிய 3 ஆயத்தை சொல்லப்படும் சொன்னாங்க. அந்த 3 ஆயத்தை நம்ம இப்போ பார்ப்போம். அதற்கான தர்ஜிமாவையும் விளக்கத்தையும் நம்ம இப்போ பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 41வது பாடம். இந்த ரியாது ஸாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 41வது பாடமாக இது அமைகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க. அப்போ இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன? பாபு தஹரீமில் உகூகி வ கத்இஅத்திர் ரஹமி. பெற்றோர்களே நோவினை செய்வது, இன்னும் உறவுகளை துண்டிப்பதும் கூடுமாகாது, ஹராம் என்பதை பற்றிய பாடமாக இருக்கின்றது. அதனுடைய விளக்கங்கள்லாம் மேல நம்ம பார்த்தாச்சு. இப்போ இதற்கு கீழாக சில ஆயத்துக்களை கொண்டு வருவார்கள் என்பதாக நம்ம சொன்னோம். ஒரு 3 ஆயத்துக்களை பற்றி இந்த பாடத்திற்கு தோதுவாக நமக்கு கொண்டு வருவார்கள் முஸன்னிஃப் அவர்கள். இப்போ இந்த ஆயத்திற்கான மானாவையும் தர்ஜிமாவையும் விளக்கங்களையும் இப்போ நம்ம பார்ப்போம் வாங்க. قال الله تعالى, உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, فهل عسيتم إن توليتم أن تفسدوا في الأرض وتقطعوا أرحامكم أولئك الذين لعنهم الله فأصمهم وأعمى أبصارهم صدق الله العظيم. இப்போ இந்த ஆயத்திற்கான அர்த்தம் என்ன பாருங்க. ஃபஹல் அசைத்தும், நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? இந்த வல்லைத்தும், நீங்கள் போரிலிருந்து பின்வாங்கினால் நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? அந்துசிது ஃபில் அர்தி, இந்த பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதையும், வதுகத்திஉ அர்ஹாமக்கும், இன்னும் உங்களுடைய உறவுகளை நீங்கள் முறித்து வாழ்வதையும் துண்டித்து வாழ்வதையும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்களா? அப்படி எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களாக இருந்தால் என்று சொன்னால், அப்படி இருப்பவர்கள் அவர்கள் அல்லதீன, எத்தகையவர்கள் என்று சொன்னால், லஅனஹுமுல்லாஹு, அல்லாஹு தஆலா அவர்களை சபித்து விட்டான். ஃபஅஸம்மஹும், இன்னும் அல்லாஹு தஆலா அவர்களை செவிடாக்கி விட்டான். வஅமா அப்சாரஹும், இன்னும் அவர்களுடைய பார்வைகளை அல்லாஹு தஆலா குருடாக்கி விட்டான் என்று அல்லாஹு தஆலா திருமறையில் கூறக்கூடிய ஒரு ஆயத்து. அப்போ நீங்கள் போரிலிருந்து பின்வாங்கினால், இந்த உலகத்துல குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கும், இந்த உலகத்துல என்னென்னலாம் குழப்பமான காரியம் இருக்குதோ எல்லா ஃபித்னாக்களையும் செய்யக்கூடிய ஒரு சூழலை, செய்யக்கூடிய ஒரு செயலை நீங்கள் நடத்துவீர்கள் என்று சொன்னால், இன்னும் உங்களுடைய உறவுகளை துண்டித்து உறவுகளை ஒதுக்கிவிட்டு அவர்களை துன்புறுத்தி வாழுபவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால், அவர்கள்
அல்லாஹுவால் சபிக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹு தாலாவுடைய லானத் அவர்களுக்கு இருக்கு எப்போதும். உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி அல்லாஹுடைய சாபம் என்பது அவர்களை சீண்டக்கூடியதாக இருக்கும். அல்லாஹுடைய சாபம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹு லானத்து விட்டுட்டான்னு சொன்னா அல்லாஹ் சீக்கிரமாக யாருக்கும் லானத்து விட மாட்டான். அல்லாஹ் கருணையாளன். அல்லாஹ் மிகப்பெரிய ரஹ்மானான ரஹீமாக இருக்கிறான். அவன் இரக்க குணமுடையவன். அல்லாஹ் ஒருவருக்கு சாபம் விடுவது என்பது லேசான விஷயம் கிடையாது. அல்லாஹுடைய அந்த அதிருப்தியை பெற்றால் மாத்திரம்தான் சாபமிடுவான். இப்போ அல்லாஹுடைய சாபத்திற்கு உண்டானவர்கள் அவர்கள் என்று அல்லாஹுவே சொல்லக்கூடிய ஒரு ஆயத். இன்னும் அவர்களை அல்லாஹு தாலா செவிடாக்கி விடுவான். அவர்களுக்கு காது கேட்காம அல்லாஹு தாலா ஆக்கிடுவான். இன்னும் அவர்களுடைய பார்வையை அல்லாஹு தாலா குருடாக்கியும் விடுவான். அவர்களுக்கு கண்ணும் தெரியாம ஆயிரும், அவர்களுக்கு காதும் கேட்க முடியாமல் ஆகிவிடும் என்பதை அல்லாஹு தாலா இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக சொல்லித் தருகிறான். பாருங்க, முஹம்மது சூரத்துல் முஹம்மதுல இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுது 22, 23. 22வது ஆயத்தாகவும் 3வது ஆயத்தாகவும் சூரத்துல் முஹம்மதுல இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இந்த ஆயத்தை முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கீழ கொண்டு வருவதற்கான காரணம் என்னன்னா, இதுல அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கும் இந்த உலகத்துல உறவுகளை துண்டித்து வாழ்பவர்களுக்கான தண்டனை அல்லாஹ் சொன்னான், அவர்களுக்கான நிலையை பற்றி சொன்னான். இப்ப நமக்கு இங்க விஷயம் உறவுகளை துண்டித்து வாழ்றதுதான். இந்த பாடம் அதை பற்றி தான் பேசக்கூடிய ஒரு பாடமாக இருக்கு. அப்போ உங்களுடைய உறவுகளை நீங்கள் துண்டித்து வாழ்வதன் மூலமாக அல்லாஹுடைய சாபம் இருக்கின்றது என்பதா அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஆயத்துல சொன்னானா இல்லையா? இதன் காரணமாக தான் இந்த ஆயத்தானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படக்கூடிய காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக 2வது ஆயத்தை நம்ம பார்ப்போம். வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அந்த அல்லாஹு தஆலா சொன்னா, வல்லதீன யன்குதூன அஹ்தல்லாஹி மின் பஅதி மீசாகிஹி வயக்தஊன மா அமர அல்லாஹு பிஹி அய்யூஸல வயுஃப்ஸிதூன ஃபில் அர்த் உலாயிக லஹுமுல் லஅனது வலஹும் சூஉத் தார். ஸதகல்லாஹுல் அலீம். இப்போ இதற்கான மானாவை பாருங்க. வல்லதீன, அவர்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னால், யன்குதூன அஹ்தல்லாஹி, அல்லாஹ்விடம் அல்லாஹ்வினுடைய அந்த சத்தியத்தை, அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் மீறிவிட்டார்கள். மின் பஅதி மீசாகிஹி, அதை உறுதிப்படுத்திய பின்னர் அவர்கள் முறித்து விட்டார்கள். அதாவது அந்த வாக்குறுதியானது உறுதி பெற்றதற்கு பின்னர், உறுதிப்படுத்தியதற்கு பின்னரும் அல்லாஹுடைய அந்த வாக்குறுதியை அவர்கள் முறித்து விட்டார்கள். இன்னும் வயக்தஊன மா அமர அல்லாஹு பிஹி, அல்லாஹ் எந்த ஒன்றை கொண்டு அவர்களுக்கு ஏவினானோ அந்த ஒன்றையும் அவர்கள் துண்டித்து கொண்டார்கள். அப்போ அந்த ஒன்று என்ன, அதையும் சொல்றான் பாருங்க. ஐயூஸல, உறவுகள் சேர்த்து கொள்ளப்படுவது, அதை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஏவினானா இல்லையா, அதை அவர்கள் துண்டித்து வாழ்ந்தார்கள். வயுஃப்ஸிதூன ஃபில் அர்த், இன்னும் இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். உலாயிக்க, அவர்களாகிறவர்கள், லஹுமுல் லஅனது, லஅனத் என்பது அல்லாஹுடைய அந்த சாபம் என்பது அவர்களுக்கு இருக்கின்றது. வலகும், இன்னும் அவர்களுக்கு இருக்கின்றது. சூஉத் தார், கெட்ட வீடானதும் அவர்களுக்கு இருக்கின்றது. அப்போ கெட்ட வீடுனா அல்லாஹ் இதன் மூலமாக நரகத்தை சொல்றான். இப்ப நரகம் என்பது ஒரு நல்ல வீடா? அது ஒரு தீங்கான வீடு தானே, அது ஒரு வேதனையை தரக்கூடிய வீடு தானே. இப்ப அந்த நரகம் என்பதும் அவர்களுக்கு இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்ப அல்லாஹ்விடம் அவர்கள் சத்திய பிரமாணம் செஞ்சிருப்பாங்களாம். என்ன சத்திய பிரமாணம்? அல்லாஹுடைய அந்த ஏவலுக்கு கட்டுப்படுவது. என்ன ஏவல்? இந்த உறவுகளோடு சேர்ந்து வாழ்வதையும், இந்த உலகத்துல பசாதை ஏற்படுத்த மாட்டோம், குழப்பத்தை ஏற்படுத்த மாட்டோம் என்பதாக எல்லாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் வாக்குறுதி செய்து, அந்த வாக்குறுதி உறுதி பெற்றதற்கு பின்னரும் அதை முறித்து கொள்ளக்கூடியவர்களா இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கும் அல்லாஹுடைய சாபம் என்பதற்கும் அவர்களுக்கும் நரகம் என்பதற்கும், இப்ப நரகவாசிகளாக தான் அவர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹுடைய சாபத்திற்கு குறித்தானவர்களாக தான் அவங்க இருக்கிறாங்க என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறான்.
அர்-ராஅத் சூரத்து ராஅத்ல இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுது. 25வது ஆயத்தாக சூரத் ராஅத்ல இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இந்த ஆயத்தை முசன்னிஃப் அவர்களை கொண்டு வருவதற்கான காரணமும், இங்கு அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது நான் அவர்களுக்கு என்ன விஷயத்தை ஏவனோ அந்த விஷயத்தை அவர்கள் முறித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அது என்ன விஷயம்? உறவுகளோடு சேர்ந்து வாழ்வது என்ற அந்த விஷயம் இருக்குதா இல்லையா? அந்த விஷயத்தை அவர்கள் சத்திய பிரமாணம் செய்தும் அதை மீறக்கூடியவர்களாக, அதை முறிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ இதன் காரணமாக அவர்களுக்கு அல்லாஹுடைய சாபம் இருக்கு, நரகமும் இருக்கு என்பதை அல்லாஹ் தஆலா சொன்னான் இல்லையா? இப்போ இதன் காரணமாக தான் இந்த ஆயத்தானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப பாருங்க, அடுத்தபடியாக மூன்றாவதாக சொல்லப்படக்கூடிய ஒரு ஆயத். وقال تعالى இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னான், وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. صدق الله العظيم. இந்த ஆயத்திற்கான மானா என்ன, அர்த்தம் என்ன என்பதாக பார்க்கும் பொழுது, வகலா ரப்புக அல்லாஹு தஆலா உங்களுக்கு விதியாக்கி விட்டான், உங்களுக்கு தீர்ப்பளித்து விட்டான். என்ன விஷயத்த? அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அந்த அல்லாஹ் அல்லாத யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்பதையும் அல்லாஹ் உங்களுடைய இரட்சகன் உங்களுக்கு தீர்ப்பளித்தான். இன்னும் வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்கள், உன்னுடைய தாய் தந்தையர்கள், அவர்களுக்கு நீங்கள் நலவை நாடுவதையும் நல்ல காரியத்தை செய்து தருவதையும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு தீர்ப்பாக்கணும். முதல் விஷயம், அல்லாஹு தவிர இந்த உலகத்துல யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. அல்லாஹு மாத்திரம்தான் உங்களுடைய ரப்பாக இருக்கிறான். அல்லாஹ் தவிர யாரையும் உங்களுடைய வணக்கத்திற்கு தகுதியானவனாக நீ ஆக்கிவிடக் கூடாது என்பதையும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு சொல்லியிருக்கிறான். இரண்டாவதாக, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்ல முறையாக நீங்கள் அவரிடத்துல நடந்து கொள்ளுங்க. இஹ்சான், கருணை என்ற முறையில, நற்குணம் என்ற முறையில, நல்ல விதமான முறையில உங்கள் பெற்றோர்களுடன் நடந்து கொள்ளுங்கள். அப்ப அவங்களை வேதனை செய்யாதீங்க. அவர்களுக்கு என்ன தேவை இந்த உலகத்திலுக்கோ அதை நிறைவேற்றி கொடுங்கள். அவர்களுக்கு சந்தோஷமான விஷயத்தை மாத்திரம் நீங்கள் செய்து கொடுங்கள். அவர்களை கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயத்தையோ அவர்களை துன்புறுத்தக்கூடிய விஷயத்தையோ நீங்கள் எக்காலமும் செய்யாதீர்கள் என்பதையும் உங்களுடைய இரட்சகன் உங்களுக்கு தீர்ப்பளித்தான். சொல்றான் பாருங்க. அடுத்தபடியாக, இம்மா யபலுகன்ன ஐந்தகல் கிபர, உங்களிடத்தில் முதுமை என்பது அடைந்துவிடும். அஹதுஹுமா, அந்த பெற்றோர்களில் ஒருவரோ, அவு கிலாஹுமா, அல்லது இந்த பெற்றோர்களில் இருவரோ, அந்த இரண்டு பேருக்கோ இல்ல அந்த பெற்றோர்ல இருந்து ஒருவருக்கோ என்னது முதுமை என்பது அடைந்து விட்டது என்று சொன்னால், ஃபலா தகுல் லஹுமா, அப்பொழுது அந்த இருவரையும் பார்த்து நீங்கள் கூறாதீர்கள் உஃபின், சீ என்ற ஒரு வார்த்தையை கூட நீங்கள் கூறாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். அப்போ உங்களுடைய உம்மா வாப்பாவுக்கு ஒரு காலத்துல வயசாகும், வயது முதிர்ந்தவர்களாக முதுமையை அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போ அந்த உம்மா வாப்பால 2 பேர்ல ஒருத்தவங்க முதுமை அடைந்து விட்டாலோ, இல்ல 2 பேருமே முதுமை அடைந்து விட்டார்கள், 2 பேருமே முதுமை அடைந்து விட்டார்கள்னு சொன்னா அவர்களை நீங்கள் நல்ல முறையாக நடத்துங்க. அவர்களிடம் சீ என்ற ஒரு வார்த்தையை கூட நீங்க யூஸ் பண்ணாதீங்க, அதை கூட அவரிடத்தில் நீங்கள் சொல்லாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். இன்னும் வலா தன்ஹர்ஹுமா, இன்னும் அவர்கள் இருவரை நீங்கள் விரட்டாதீர்கள் என்றும் அல்லாஹு தஆலா சொன்னான். அப்போ காலத்துல பார்க்கிறோம், எத்தனையோ பிள்ளைகள் தன்னை பெற்றெடுத்த அந்த பெற்றோர்களை அனாதை ஆசிரமத்தில் விடக்கூடிய காலம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. தன்னுடைய வீட்டை விட்டு விரட்டக்கூடிய காலம். அவங்க சிரமம் தர்றாங்கன்னு சொல்லிட்டு, அவர்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு, சின்ன வயசுல அவங்கள பார்த்ததெல்லாம் அவங்க மறந்துட்டு தன்னுடைய பெற்றோர்களையே வெளியேற்றக்கூடிய ஒரு காலம் ஆயிடுச்சு. அல்லாஹு தஆலா நம்ம பாதுகாக்கணும். இப்போ அதை தான் அல்லாஹ் சொல்றான், அவர்கள் இருவரோடும் நீங்கள் சீ என்ற வார்த்தையும் சொல்லாதீங்க,
அவர்களை எக்காலமும் நீங்கள் விரட்டி அடிக்காதீர்கள். அவர்களை உங்களோடு சேர்த்து இணைத்து வாழ்ந்து கொள்ளுங்கள். அவர்கள் எவ்வளவுதான் அவர்கள் மூலமாக உங்களுக்கு சிரமம் இருந்தாலும் சரி, அவங்கள பார்த்துக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் சரி, எப்படி நீங்கள் சிறு வயசுல அவர்களுக்கு கஷ்டம் கொடுத்தும் அவர்கள் உங்களை நல்லபடியாக கருணையோடு பார்த்து உங்களை ஆளாக்கினார்களோ வளர்த்தார்களோ, அதுபோலவே அவர்களையும் நீங்கள் நல்ல முறையாக கவனித்துக் கொள்ளுங்கள், பார்த்து கொள்ளுங்கள். அவர்கள் இருவரையும் நீங்கள் விரட்டாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி தந்தான். இன்னும் சொல்றான், வகுல் லஹுமா, இன்னும் அவர்கள் இருவருக்கும் நீங்கள் சொல்லுங்கள், கௌலன் கரீமன், ஒரு சங்கையான வார்த்தையை அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அப்போ அவங்க ரெண்டு பேர்கிட்ட நீங்க பேசும் பொழுது அல்லாஹ் சொன்ன முன்னாடி உஃபின்னு வார்த்தையை சொல்லிடாதீங்க, சி என்ற வார்த்தையெல்லாம் நீங்க சொல்லிடாதீங்க. ஆனா கரீமான வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்றான். கரீமான வார்த்தைன்னா சங்கையான வார்த்தை. இப்ப இந்த உலகத்துல கண்ணியமான வார்த்தைலாம் என்னென்ன இருக்குதோ, பாசத்திற்குரிய வார்த்தை, அவர்களுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய வார்த்தைகள், அப்போ நல்ல வார்த்தைகள், நல்ல முறையாக இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் அவர்களோடு நீங்கள் பேசுங்கள். அவர்கள் மன நோகும் வார்த்தையை நீங்கள் பேசிவிடாதீர்கள். அவர்கள் மனம் குளிரும் அளவிற்கான வார்த்தையை நீங்கள் பேசுங்கள். அப்போ உங்களுடைய வார்த்தை என்பது அவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்கணும், அவர்களை கஷ்டப்படுத்தக்கூடியதாக எக்காலமும் இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹு தஆலா இதன் மூலமாக சொல்லித் தருகிறான். இன்னும் சொல்றான் பாருங்க, வஹ்ஃபித் லஹுமா, அவர்கள் இருவர்களுக்காக நீங்கள் தாழ்த்துங்கள், ஜனாஹத் துல்லி மினர் ரஹமதி, இரக்கத்திலிருந்தும் பணிவு என்ற அந்த ரக்கையை நீங்கள் அவர்கள் இருவருக்காக நீங்கள் இறக்குங்கள், தாழ்த்துங்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். அப்போ பணிவாக நடக்குதல் என்ற ஒரு தன்மை அவரிடத்தில் நீங்கள் எடுத்து வையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்போ பெருமை பீத்தி கொள்ளாதீர்கள். அப்ப அல்லாஹ் என்ன சொல்ல, உங்களுடைய ரக்கைகளை இறக்குங்க. என்ன ரக்க? உங்களுடைய பணிவு என்ற அந்த ரக்கையை அவர்களுக்காக நீங்கள் தாழ்த்தி கொடுங்கள். நீங்க அவர்கள் மேல நீங்க நிக்காதீங்க, அவர்களை அதிகாரம் செய்யும் அளவிற்கு நீங்க நிக்காதீங்க, அவர்களை தலைமைத்துவம் தாங்கும் அளவிற்கு நீங்க நிக்காதீங்க. அவர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து பணிவாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இரக்கம் காட்டும் விதமாக ரஹ்மத்தின் இல்லையா? அப்ப இரக்கம் காட்டும் விதமாக அந்த இரக்கத்திலிருந்தும் அந்த பணிவான ஒரு ரெக்கையை நீங்கள் அவர்களுக்காக தாழ்த்தி கொடுங்கள். அப்போ அவர்களோடு நீங்கள் பெருமை பீத்தி கொள்ளாதீர்கள், அவர்களோடு நீங்க உங்களுடைய கெத்தெல்லாம் தூக்கி போடுங்க, அவர்களோடு நீங்க நல்ல முறையாக பணிவான முறையில அவர்களோடு நீங்கள் ராகத்தான முறையில வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி தருகிறான். இன்னும் சொல்றான் பாருங்க, வகுல், இன்னும் நீங்கள் சொல்லுங்கள், ரப்பி, என்னுடைய இரட்சகனே, ரஹம்ஹுமா, அவர்கள் இருவருக்கும் நீ இரக்கம் காட்டு, கமா ரப்பயானி ஸகீரன், நான் சிறுவயதாக இருந்த பொழுது அவர்கள் எனக்கு எப்படி எந்த முறையில் அவர்கள் இரக்கம் காட்டினார்களோ அத்தகைய முறையில் அவர்களுக்கும் நீ இரக்கம் காட்டு என்று நீ துவா செய் என்ற ஒரு துவாவை அல்லாஹ் தஆலா கட்டுதான். இப்போ சின்ன வயசுல நாங்க நிறைய கஷ்டம் கொடுத்துருப்போம் எங்கள் பெற்றோர்களுக்கு. இப்போ அந்த கஷ்டத்தை எல்லாம் பொறுத்து கொண்டு எங்கள் மீது அவர்கள் இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருந்தாங்க. இரக்கத்தை மாத்திரம்தான் எங்களிடத்தில் பொழியக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ அவங்க எப்படி எங்களை, நான் சிறு வயதாக இருந்த பொழுது எனக்கு அவங்க எப்படி இரக்கம் காட்டி நல்ல முறையில பாசத்தோடு என்னை வளர்த்தார்களோ, எப்படி பார்த்து கொண்டார்களோ, அதுபோல அவர்களுக்கும் ரப்பே நீ ரஹ்மத் செய், அவர்களையும் நல்ல முறையாக நீ பார்த்துக்கொள் என்று நீ அல்லாஹ்விடத்தில் துஆ செய் என்பதையும் அல்லாஹ் தஆலா கற்றுத்தார். அப்ப அந்த பெற்றோர்களுக்கு நீ பார்த்து கொண்டது மாத்திரம் கிடையாது, அவர்களுக்காக நீ துஆவும் செய்யணும், அவர்களுக்கு நீ துஆவும் செய்து கொடு என்பதை அல்லாஹ் தஆலா சொன்னான் இல்லையா? இப்போ இந்த ஒரு ஆயத்தில் எந்த ஒரு விஷயத்தை தான் சொல்றான். அப்ப இதன் மூலமாக பெற்றோருடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆயத்தின் மூலமாக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அல்லாஹ் தஆலா கற்றுத்தருகிறான், விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ இதுதான் இந்த ஆயத்துல சொல்லப்படக்கூடிய விஷயம். அப்போ இந்த ஆயத்துல ஐந்தக ஃபலா தகுல் வலா தன்ஹர் வகுல் என்பதாக எல்லாம் சொன்னானா இல்லையா? இது அனைத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை அல்லாஹு தஆலா ஏவி தரக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்க, அல் இஸ்ரா, சூரத்துல் இஸ்ரால இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுது 23, 24, 23வது ஆயத்தாகவும் 4வது ஆயத்தாகவும்
இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க. அப்ப இந்த ஆயத்தானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்ன? இப்ப இதுலேயும் அல்லாஹு தஆலா உறவினர்களை, உங்கள் பெற்றோர்களை எப்படி நீங்க நடத்தணும், பெற்றோர்களை நோவினை செய்யாதீங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், தீங்கான வார்த்தைகளை பேசாதீங்க, மனநோகக்கூடிய வார்த்தையை பேசாதீர்கள், அவர்களுக்காக நீங்க துவா செய்யுங்க, உங்களுடைய இறக்கைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்ற இத்தனை விஷயங்களை இந்த பெற்றோர்களுக்காக நீங்க செய்து கொடுங்க என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டினான் இல்லையா? இப்போ பெற்றோர்களை பற்றி பேசக்கூடிய ஒரு ஆயத்தாக இது இருப்பதன் காரணமாக தான் இந்த ஆயத்தை முசன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக நமக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்துல இந்த 41வது பாடத்தை குறித்த செய்திகள், இந்த தலைப்பை பற்றிய ஒரு சின்ன அறிமுகம், அதுல சொல்லப்படக்கூடிய செய்திகள் நம்ம பார்த்தோம். இன்னும் இந்த பாடத்திற்கு தோதுவாக முசன்னிஃப் அவர்கள் கொண்டு வந்த இந்த 3 ஆயத்துக்கள், இந்த 3 ஆயத்துகளுக்கான தர்ஜுமா, அதற்கான விளக்கம், அதில் சொல்லப்படக்கூடிய செய்திகள் அனைத்தையும் பற்றி இந்த பாடத்தில் நாம் முழுமையாக பார்த்து நம்ம நிறைவு செஞ்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் நாம் இந்த 336வது ஹதீஸ், அதாவது இந்த பாடத்தினுடைய முதலாவது ஹதீஸான 336வது ஹதீஸை குறித்தான செய்திகள், அதனுடைய தர்ஜிமாக்கள், அதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.